பஸ்கா. அதிகாரம் 9. அவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் வருஷம் 1ஆம் மாதத்தில் கர்த்தர் சீனாய் வனாந்திரத்தில் மோசேயை நோக்கி, குறித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரர் பஸ்காவை ஆசரிக்க கடவர்கள். இந்த மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமான வேளையாகிய குறித்த காலத்தில் அதை ஆசரிக்க கடவீர்கள். அதற்குரிய எல்லா கட்டளையின் படியையும் முறைமைகளின் படியையும் அதை ஆசரிக்க கடவீர்கள் என்றார். அப்படியே பஸ்காவை ஆசரிக்கும்படி மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிட்டான். அதனால் 1ஆம் மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமான வேளையில் சீனாய் வனாந்திரத்தில் பஸ்காவை ஆசரித்தார்கள். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் செய்தார்கள். அந்நாளில் சிலர் மனித பிரேதத்தினால் தீட்டுப்பட்டபடியினால் பஸ்காவை ஆசரிக்கத்தகாதவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் அந்நாளிலே மோசேக்கும் ஆரோனுக்கும் முன்பாக வந்து, நாங்கள் மனித பிரேதத்தினால் தீட்டுப்பட்டவர்கள், குறித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரரோட கூட கர்த்தருக்கு காணிக்கையை செலுத்தாதபடிக்கு நாங்கள் விலக்கப்பட்டிருக்க வேண்டியது என்ன என்றார்கள். மோசே அவர்களை நோக்கி, பொறுங்கள், கர்த்தர் உங்களை குறித்து கட்டளையிடுவது என்ன என்று கேட்பேன் என்றான். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களில் ஆகிலும் உங்கள் சந்ததியாராலாகிலும் ஒருவன் பிரேதத்தினால் தீட்டுப்பட்டாலும் பிரயாணமாய் தூரம் போயிருந்தாலும் கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க வேண்டும். அவர்கள் அதை 2ஆம் மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமான வேளையில் ஆசரித்து அதை புளிப்பில்லாத அப்பங்களோடும் கசப்பான கீரைகளோடும் புசித்து விடியற்காலம் மட்டும் அதில் ஒன்றும் மீதியாக வைக்காமலும் அதில் ஒரு எலும்பையும் முறிக்காமலும் பஸ்காவினுடைய சகல முறைமைகளின்படியும் அதை ஆசரிக்க கடவர்கள். ஒருவன் சுத்தம் உள்ளவனுமாய் பிரயாணம் போகாதவனுமாய் இருந்தும் பஸ்காவை ஆசரிக்காதே போனால் அந்த ஆத்துமா குறித்த காலத்தில் கர்த்தரின் பலியை செலுத்தாதபடியினால் தன் ஜனத்தாரில் இராமல் அறுப்புண்டு போவான். அந்த மனிதன் தன் பாவத்தை சுமப்பான். ஒரு பரதேசி உங்களிடத்திலே தங்கி கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க வேண்டுமானால் அவன் அதை பஸ்காவின் கட்டளைப்படியும் அதின் முறைமையின்படியும் ஆசரிக்க கடவன். பரதேசிக்கும் சுதேசிக்கும் ஒரே கட்டளை இருக்க வேண்டும் என்று சொல் என்றார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்டு 12 மாதங்கள் ஆயிற்று. இது அவர்களுக்கு எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்ட 2ஆம் வருஷம் 1ஆம் மாதம் ஆகும். இந்த மாதம் 14ஆம் தேதி இஸ்ரவேல் புத்திரர் பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்ட 2ஆம் வருஷம் 1ஆம் மாதத்தில் கர்த்தர் சீனாய் வனாந்திரத்தில் மோசேயை நோக்கி, குறித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரர் பஸ்காவை ஆசரிக்க கடவர்கள். இந்த மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமான வேளையாகிய குறித்த காலத்தில் அதை ஆசரிக்க கடவீர்கள். அதற்குரிய எல்லா கட்டளைகளின் படியையும் முறைமைகளின் படியையும் அதை ஆசரிக்க கடவீர்கள் என்று சொல்லுகிறார். 1ஆம் மாதத்தில் எந்த தேதியில் கர்த்தர் மோசேயிடம் பேசினார் என்று கூறப்படவில்லை. இந்த மாதத்தின் 1ஆம் நாளில் ஆசரிப்பு கூடாரம் ஸ்தாபனம் பண்ணப்பட்டது. பலிபீடம் 12 நாட்களாக பிரதிஷ்டை பண்ணப்பட்டது. இந்த காலத்தில் கர்த்தர் மோசேயோடு பேசியிருக்கலாம். இந்த மாதத்தின் 14ஆம் தேதிக்கு முன்பாக கர்த்தர் மோசேயோடு பேசியிருக்க வேண்டும். ஏனெனில் அந்நாளில் பஸ்கா ஆட்டுக்குட்டிகள் அடிக்கப்படும். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்டு 1 வருஷத்திற்கு பின்பு கர்த்தர் மோசேயிடம் இந்த வார்த்தைகளை பேசுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் 2ஆம் வருஷம் 2ஆம் மாதத்தின் ஆரம்பத்தில் எண்ணி தொகையேற்றப்படுகிறார்கள். அவர்கள் எண்ணப்படுவதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பு அவர்கள் பஸ்காவை ஆசரிக்க வேண்டிய காலத்தை கர்த்தர் குறித்திருக்கிறார். இஸ்ரவேல் புத்திரருக்கு இந்த பஸ்கா மிகவும் விசேஷமானது. அவர்கள் இந்த பஸ்காவை ஆசரித்த பின்பு கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்கும் வரையிலும் வேறு பஸ்கா எதையும் ஆசரிக்கவில்லை. இஸ்ரவேல் புத்திரர் கில்காலில் பாளையம் இறங்கி இருந்து மாதத்தின் 14ஆம் தேதி அந்தி நேரத்திலே எரிகோவின் சமனான வெளிகளிலே பஸ்காவை ஆசரித்தார்கள். யோசுவா 5:10.
சடங்காச்சாரமான பிரமாணங்களும் அது சம்பந்தமான நியமங்களும் நிலைத்திருக்காது. அவை சீக்கிரத்தில் ஒளிந்து போகும். இஸ்ரவேல் புத்திரர் வனாந்திரத்தில் பல வருஷங்களாக பஸ்காவை ஆசரியாமல் இருந்தது சடங்காச்சார பிரமாணம் ஒளிந்து போகும் என்பதற்கு அடையாளமாகும். புதிய ஏற்பாட்டு காலத்தில் பஸ்காவுக்கு பதிலாக கர்த்தருடைய பந்தி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறது. கர்த்தர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பஸ்கா பந்தியை ஆசரிப்பதற்காக ஒரு குறிப்பிட்ட காலத்தை நியமித்தது போல புதிய ஏற்பாட்டு காலத்திலே கர்த்தருடைய பந்தியை ஆசரிப்பதற்கு எந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தையும் நியமிக்கவில்லை. புதிய ஏற்பாட்டு காலத்து சபை ஸ்தாபிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் கர்த்தருடைய பந்தி நியமனம் செய்யப்பட்டது என்று உறுதியாக சொல்ல முடியாது. சபை ஸ்தாபிக்கப்பட்ட காலம் புதிய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகளுக்கு மிகுந்த உபத்திரவத்தின் காலமாகும். இஸ்ரவேல் புத்திரர் வனாந்திரத்தில் அனுபவித்த துன்பங்களையும் வேதனைகளையும் விட புதிய ஏற்பாட்டு காலத்தில் சபையின் ஆரம்பகால விசுவாசிகள் மிகுந்த வேதனைகளை அனுபவித்தார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்து சபை ஸ்தாபிக்கப்பட்ட பின்பு அவர்கள் கர்த்தருடைய பந்தியை அடிக்கடி ஆசரித்திருக்கிறார்கள். வீடுகள் தோறும் அப்பம் பிட்டார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட சம்பவத்தை மறந்து போக மாட்டார்கள். அது எளிதில் மறக்கக்கூடிய அனுபவமும் அல்ல. கர்த்தர் தம்முடைய பலத்த புயத்தினால் அவர்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து சீனாய் வனாந்திரத்திற்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனத்தார் கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்கும் வரையிலும் பல்வேறு விதமான பாடுகளையும் வேதனைகளையும் ஆபத்துக்களையும் சந்தித்து வந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் வனாந்திரத்தில் இருந்தபோது கர்த்தர் அவர்களுக்கு தம்முடைய பிரமாணத்தை சொல்லி இருக்கிறார். அவர்களும் கர்த்தருடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்து ஜீவிப்பதாக வாக்கு பண்ணி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட காலத்தில் அவர்கள் பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் பஸ்காவை ஆசரிக்க வேண்டிய காலத்தையும் கர்த்தரே நியமனம் பண்ணுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் வனாந்திரத்தில் பிரயாணம் பண்ணிய காலத்தில் அவர்கள் பலமுறை பஸ்காவை ஆசரித்திருக்க வேண்டும். அதன் மூலமாக அவர்களுடைய பிள்ளைகளும் பஸ்காவின் அர்த்தத்தையும் தாற்பயத்தையும் புரிந்து கொள்வார்கள். கர்த்தர் தம்முடைய பலத்த புயத்தினால் தங்கள் பெற்றோரை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தார் என்பதை அந்த பிள்ளைகளும் அறிந்து கொள்வார்கள். ஆனால் இஸ்ரவேல் புத்திரரோ இப்போது பஸ்காவை ஆசரித்த பின்பு வனாந்திரத்திலே வேறு எந்த இடத்திலும் எந்த நாளிலும் பஸ்காவை ஆசரிக்கவில்லை. அவர்கள் கானான் தேசத்தில் பிரவேசித்த பின்பே மறுபடியும் பஸ்காவை ஆசரிக்கிறார்கள். பஸ்காவை ஆசரிக்கும் கட்டளையை கர்த்தர் மோசேக்கு சொல்லுகிறார். அப்படியே பஸ்காவை ஆசரிக்கும்படி மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடுகிறார். மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு புதிய கட்டளைகளை கூறுகிறார். இரண்டாவது பஸ்கா சீனாய் வனாந்திரத்தில் நியமிக்கப்பட்ட வேளையில் ஆசரிக்கப்படுகிறது. கானான் தேசத்திற்குள் வரும் வரையிலும் வேறு பஸ்கா ஆசரிக்கப்பட்டதாக வேதாகமத்தில் குறிப்பு எதுவும் இல்லை. கர்த்தர் மோசேயின் மூலமாக தங்களுக்கு கட்டளையிட்டபடியே பஸ்காவை ஆசரிக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் 1ஆம் மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமான வேளையிலே சீனாய் வனாந்திரத்தில் பஸ்காவை ஆசரிக்கிறார்கள். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் செய்கிறார்கள். எகிப்தில் பஸ்கா ஆசரித்ததற்கும் இங்கு பஸ்கா ஆசரிப்பதற்கும் சில வித்தியாசங்கள் உள்ளன. இஸ்ரவேல் புத்திரர் இப்பொழுது கூடாரங்களில் வாசம் பண்ணுகிறார்கள். ஆகையினால் இங்கு இரத்தத்தை தெளிப்பதற்கு நிலைக்கால்களோ நிலைச்சட்டங்களோ இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் வனாந்திரத்தில் பஸ்காவை ஆசரிக்கிறார்கள். அவர்கள் வனாந்திரத்திலே இருந்தாலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்திரத்திலும் அவர்களை பாதுகாத்து பராமரிக்கிறார். கர்த்தர் சொன்ன கட்டளையின்படியும் முறைமையின்படியும் பஸ்காவை ஆசரிப்பதற்கு தேவையானவை எல்லாம் அவர்களுக்கு வனாந்திரத்தில் கிடைக்கிறது. இது கர்த்தருடைய தெய்வீக பராமரிப்பு ஆகும். பஸ்காவை ஆசரிக்கிறவர்கள் தீட்டுப்பட்டவர்களாய் இருக்கக்கூடாது. அவர்கள் பரிசுத்தத்தோடு பஸ்காவை புசிக்க வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் எல்லோருமே பஸ்காவை புசிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய பிரமாணம் சொல்லுகிறது. கர்த்தருடைய கட்டளையின் பிரகாரம் அவர்கள் எல்லோரும் தங்களை கழுவி சுத்தம் பண்ணி கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்பாக கூடி வர வேண்டும். ஆனால் அந்நாளில் சிலர் மனித பிரேதத்தினால் தீட்டுப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்பாக வராமல் மோசேக்கும் ஆரோனுக்கும் முன்பாக வருகிறார்கள்.
அந்நாளில் சிலர் மனித பிரேதத்தினால் தீட்டுப்பட்டபடியினால் பஸ்காவை ஆசரிக்க தகாதவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் அந்நாளிலே மோசேக்கும் ஆரோனுக்கும் முன்பாக வருகிறார்கள். இவர்கள் யார் என்று கூறப்படவில்லை. இவர்கள் மீசவேலும் எல்பாசானும் என்று ஒரு சிலர் கூறுகிறார்கள். இவர்கள் இருவரும் நாதாபையும் அபியூவையும் அடக்கம் பண்ணியவர்கள். ஆனாலும் மனித பிரேதம் என்று ஒருமையில் கூறப்பட்டிருக்கிறது. இதனால் பஸ்காவை ஆசரிப்பது பற்றி புதிய கட்டளைகள் கூறப்படுகின்றன. மனித பிரேதத்தினால் தீட்டுப்பட்டவர்கள் 7 நாட்களுக்கு தீட்டாயிருப்பார்கள். செத்துப்போனவனுடைய பிரேதத்தை தொட்டவன் 7 நாள் தீட்டுப்பட்டிருப்பான். இஸ்ரவேல் புத்திரர் தீட்டாயிருக்கும் நாட்களில் பரிசுத்தமானதை புசிக்க கூடாது. ஒருவன் தீட்டுள்ளவனாய் இருக்கையில் கர்த்தருடைய சமாதான பலியின் மாம்சத்தை புசித்தால் அவன் தன் ஜனத்தாரில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். மனித பிரேதத்தினால் தீட்டுப்பட்டவர்கள் மற்ற இஸ்ரவேல் புத்திரரில் இருந்து விலக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தீட்டாயிருக்கும் காலத்தில் இஸ்ரவேல் புத்திரரோட கூட கர்த்தருக்கு காணிக்கையை செலுத்தக்கூடாது. அவர்கள் பஸ்காவை புசிக்க கூடாதபடிக்கும் விலக்கப்பட்டிருக்கிறார்கள். பிரேதத்தினால் தீட்டுப்பட்டவர்களோ தாங்கள் விலக்கி வைக்கப்படாமல் மற்ற இஸ்ரவேல் புத்திரரோடு கூட கர்த்தருக்கு காணிக்கையை செலுத்த வேண்டும் என்றும் பஸ்காவை புசிக்க வேண்டும் என்றும் விரும்புகிறார்கள். இது பற்றிய விளக்கத்தை பெற்றுக்கொள்ள அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் முன்பாக வருகிறார்கள். பிரேதத்தினால் தீட்டுப்பட்டவர்கள் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, நாங்கள் மனித பிரேதத்தினால் தீட்டுப்பட்டவர்கள். குறித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரரோடு கூட கர்த்தருக்கு காணிக்கையை செலுத்தாதபடிக்கு நாங்கள் விலக்கப்பட்டிருக்க வேண்டியது என்ன என்று கேட்கிறார்கள். மோசே அவர்களுடைய கேள்விக்கு தன்னுடைய சொந்த பதிலை சொல்லவில்லை. அவர் இது பற்றி கர்த்தரிடத்தில் விசாரிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். மோசே அவர்களை நோக்கி, பொறுங்கள், கர்த்தர் உங்களை குறித்து கட்டளையிடுவது என்ன என்று கேட்பேன் என்று சொல்லுகிறார். மோசேயின் மூலமாக தேவனிடத்திலிருந்து பதிலை பெறுவது மிகவும் எளிதான காரியமாய் இருக்கிறது. கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன பஸ்காவின் பிரமாணத்திற்கு மோசே கர்த்தரிடத்தில் விளக்கம் கேட்க விரும்புகிறார். தீட்டுப்பட்டவர்கள் மனித பிரேதத்தினால் தீட்டுப்பட்டவர்கள். இது அவர்களுடைய துணிகரமான பாவம் அல்ல. 2ஆம் வருஷம் 1ஆம் மாதத்தில் 14ஆம் தேதியிலே இஸ்ரவேல் புத்திரர் பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் என்று கர்த்தர் ஒரு வேளையை குறித்திருக்கிறார். ஆனால் பிரேதத்தினால் தீட்டுப்பட்டவர்கள் தீட்டா இருப்பார்கள். 1ஆம் மாதம் 14ஆம் தேதியில் தீட்டுப்பட்டவர்கள் சுத்திகரிக்கப்படவில்லை என்றால் அவர்களால் பஸ்காவை புசிக்க முடியாது. சடங்காச்சார பிரகாரமாக தீட்டுப்பட்டவர்களும் பஸ்காவை புசிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் தங்கள் தீட்டோட பஸ்காவை ஆசரிக்க முடியாது. ஆனாலும் அவர்கள் தீட்டுப்பட்ட காலம் முடிந்து சுத்திகரிக்கப்பட்ட பின்பு அவர்கள் பஸ்காவை ஆசரிக்கலாம். பிரேதத்தினால் தீட்டுப்பட்டவர்களைப் போலவே பிரயாணமாய் தூரம் போனவர்களாலும் குறித்த காலத்தில் பஸ்காவை ஆசரிக்க முடியாது. கர்த்தரோ அவர்களும் பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களில் ஆகிலும் உங்கள் சந்ததியாரால் ஆகிலும் ஒருவன் பிரேதத்தினால் தீட்டுப்பட்டாலும் பிரயாணமாய் தூரம் போயிருந்தாலும் கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். பிரயாணம் பண்ணி திரும்பி வந்தவன் பஸ்காவை ஆசரிக்க வேண்டும். பஸ்காவை தேசத்திற்கு வெளியே ஆசரிக்க கூடாது. பவுலும் மற்றவர்களும் பஸ்காவையும் மற்ற பண்டிகைகளையும் ஆசரிப்பதற்காக எருசலேமுக்கு வந்தார்கள். செலுத்துவதற்கு ஒரே ஒரு இடம் மட்டுமே நியமிக்கப்பட்டிருக்கிறது. தீட்டுப்பட்டவர்களும் பிரயாணமாய் தூரம் போனவர்களும் 2ஆம் வருஷம் 1ஆம் மாதம் 14ஆம் தேதியில் பஸ்காவை ஆசரிப்பதற்கு பதிலாக அவர்கள் அதே வருஷம் 2ஆம் மாதம் 14ஆம் தேதியில் பஸ்காவை ஆசரிக்கலாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் அதை 2ஆம் மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமான வேளையில் ஆசரிக்க வேண்டும் என்றும் அதை புளிப்பில்லாத அப்பங்களோடும் கசப்பான கீரைகளோடும் புசிக்க வேண்டும் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். பஸ்காவை ஆசரிக்கிறவர்கள் விடியற்காலம் மட்டும் அதில் ஒன்றும் மீதியாக வைக்காமலும் அதில் ஒரு எலும்பையும் முறிக்காமலும் பஸ்காவினுடைய சகல முறைமைகளின்படியும் அதை ஆசரிக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய பிரமாணம். இஸ்ரவேல் புத்திரர் எல்லோருமே பஸ்காவை ஆசரிக்க வேண்டும். தீட்டானவர்கள் தங்களுடைய தீட்டு காலம் முடிந்து சுத்திகரிப்பு செய்த பின்பு அவர்களும் பஸ்காவை ஆசரிக்க வேண்டும். பிரயாணமாய் தூரம் போனவர்களும்
தங்கள் பிரயாண காலம் முடிந்த பின்பு கர்த்தர் நியமித்திருக்கிற நாளிலே பஸ்காவை ஆசரிக்க வேண்டும். பஸ்காவை ஆசரியாதவனுக்கு கர்த்தர் தண்டனை கொடுக்கிறார். ஒருவன் சுத்தம் உள்ளவனுமாய் பிரயாணம் போகாதவனுமாய் இருந்தும் பஸ்காவை ஆசரிக்காதே போனால் அந்த ஆத்துமா குறித்த காலத்தில் கர்த்தரின் பலியை செலுத்தாதபடியினால் தன் ஜனத்தாரில் இராமல் அறுப்புண்டு போவான். அந்த மனிதன் தன் பாவத்தை சுமப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரரில் சுதேசி பஸ்காவை ஆசரிப்பது போல அவர்களிடத்திலே தங்கியிருக்கிற பரதேசியும் பஸ்காவை ஆசரிக்க வேண்டும். பஸ்காவை ஆசரிப்பதற்கு பரதேசிக்கு விசேஷித்த பிரமாணம் எதுவும் சொல்லப்படவில்லை. மற்ற இஸ்ரவேல் புத்திரர் பஸ்காவை எப்படி ஆசரிக்கிறார்களோ அப்படியே அவர்கள் மத்தியிலே தங்கியிருக்கிற பரதேசியும் பஸ்காவை ஆசரிக்க வேண்டும். ஒரு பரதேசி உங்களிடத்திலே தங்கி கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க வேண்டுமானால் அவன் அதை பஸ்காவின் கட்டளைப்படியும் அதன் முறைமையின்படியும் ஆசரிக்க கடவன். பரதேசிக்கும் சுதேசிக்கும் ஒரே கட்டளை இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பஸ்காவை பற்றிய பிரமாணத்தின் விவரம் வருமாறு இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களிலாகிலும் உங்கள் சந்ததியாராலாகிலும் ஒருவன் பிரேதத்தினால் தீட்டுப்பட்டாலும் பிரயாணமாய் தூரம் போயிருந்தாலும் கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க வேண்டும். அவர்கள் அதை 2ஆம் மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமான வேளையில் ஆசரிக்க வேண்டும். புளிப்பில்லாத அப்பங்களோடும் கசப்பான கீரைகளோடும் புசிக்க வேண்டும். விடியற்காலம் மட்டும் அதில் ஒன்றும் மீதியாக வைக்காமலும் அதில் ஒரு எலும்பையும் முறிக்காமலும் ஆசரிக்க வேண்டும். பஸ்காவினுடைய சகல முறைமைகளின் படியும் அதை ஆசரிக்க வேண்டும். ஒருவன் சுத்தமுள்ளவனுமாய் பிரயாணம் போகாதவனுமாய் இருந்தும் பஸ்காவை ஆசரிக்காதே போனால் தன் ஜனத்தாரில் இராமல் அறுப்புண்டு போவான். ஒரு பரதேசி உங்களிடத்தில் தங்கி கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க வேண்டுமானால் அவன் அதை பஸ்காவின் கட்டளைப்படியும் அதில் முறைமையின்படியும் ஆசரிக்க கடவன். பரதேசிக்கும் சுதேசிக்கும் ஒரே கட்டளை இருக்க வேண்டும்.